மக்களே இன்றைக்கி லவ் லோலிக்கா டே ஒன்று கிடைச்சா அதில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்காம விடுறதில்ல. இன்றைக்கி ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துகிட்டுனா பிக்கிள் போட்டது போக கொஞ்சம் மீதி எடுத்து வச்சுருந்தார் லவ் லோலிக்காய். சரியா, அது 30 காய் கிட்ட போட்டுட்டு கல் உப்பு போடுச்சேன். நாங்கள் அந்த சிஸ்டர் எங்கிட்ட கல் உப்பு இல்லை, அதனால் பிங்க் சால்ட் இருந்தது. நிறையாவே சால்ட்டு போட்டுக்கிட்டேன், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாள் ஊறுறது அப்படிங்கிறனால சால்ட்டு கொஞ்சம் நிறையாவே வேணும். இப்படி சாப்பிட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் இது ஊறுற வரைக்கும் பொறுமையாக இருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. குடுன்னு தோட்டத்துக்கு ஓடினேன். இதுக்கு காரத்துக்கு இந்த காந்தாரி சில்லி தான் மேட்சிங்காக இருக்கும் சிஸ்டர். நாங்கள் நல்ல வேலை எங்கிட்ட இருந்துச்சு, அதனால் ஒரு 10-15 காந்தாரி சில்லி. காரம் இவ்வளோ போடுறோம் என்ன வாகுன்னு தெரியல. இதை நல்லா க்ளீன் பண்ணி 2ஆக போலந்தேன். அந்த ஊறிட்டுருக்கிற லவ்லோலிக்காய்க்குள்ளே போட்டு சின்னதாக ஒரு பெருங்காயை கட்டி அதுவும் போட்டுட்டு நல்லா ஹாட்டான தண்ணி, சூடான தண்ணி ஊற்றிட்டு அப்படி இந்த நெல்லிக்காய் மாங்காயெல்லாம் ஊறும் பார்த்தீங்களா, கடையிலலாம் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வீட்டிலேயே செய்கிறோம், சூப்பராக இருக்குமா. எனக்கு இது ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக அந்த கலர் காம்பினேஷனே சொல்லுது டேஸ்ட்டு சூப்பர் குட்டாக இருக்குது அப்படின்ட்டு. 1 வீக் கழிச்சு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே ஹெல்தி.